ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து ப்ளூ டிக் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்க ஒருத்தருக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. அதை அவங்க ரீட் பண்ணா வந்து நமக்கு வந்து ப்ளூ டிக் வந்து காட்டும். ஸோ அப்படி ரீட் பண்ணலன்னா ப்ளூ டிக் வந்து காட்டாது. பட் அவங்க ரீட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ப்ளூ டிக் வந்து ஷோ ஆகலை அப்படின்னா இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ப்ளூ டிக் காட்டல. ஸோ இங்க பார்க்கலாம் நிறைய மெசேஜஸ் இருக்கு. ஸோ இந்த மெசேஜ் ரீட் பண்ணாலுமே வந்து ப்ளூ டிக் வந்து காட்டல. ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் உங்க போன்ல தான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஆப்ஷனை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணும். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னா வாட்ஸ்அப் ஆப்பை வந்து நீங்க ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு பிறகு செட்டிங்ஸ்ல பாருங்க, பிரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு இங்க பாருங்க, ரீட் ரிசிப்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து டர்ன் ஆஃப்ல தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்க டர்ன் ஆன் பண்ணிருங்க. டர்ன் ஆன் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய மெசேஜஸ் வந்து நீங்க அவங்க ரீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ப்ளூ டிக் வந்து காட்டும். ஸோ ப்ளூ டிக் வந்து காட்டாததுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் இந்த ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இந்த ஆப்ஷன் ஆஃப்ல இருக்குமாச்சுன்னா கண்டிப்பா ஆன் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. ப்ளூ டிக் வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளம் கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.